மல்லிகைப்பூ நான் இந்த மாதிரி தாங்க ஸ்டோர் பண்ணுவேன். இந்த ஊசி மல்லி பார்த்திங்கன்னா கட்டி இப்போ ஒரு 5 நாள் ஆச்சு. ஆனால் இன்னும் பூக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. ஆனால் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்த உடனே கட்டி இந்த மாதிரி வந்து ஒரு எவர் சில்வர் செம்படத்தில் ஒரு கவரை போட்டு ஊசி மல்லி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா பூக்கவே பூக்காது. நம்ம கிளம்புறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா போதும், நல்லா பூத்துரும். ஆனால் மல்லிகைப்பூ அப்படி கிடையாது, நம்ம கட்டி உள்ளார வச்ச உடனே பூத்துரும். ஆனால் அதுக்கு அடியில் எதுவும் நம்ம வைக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஒரு வாரம் ஆனாலும் பூ அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவோட ஸ்மெல் வேறு எந்த ஒரு பொருளுக்கும் வந்து போகாதுங்க. ஸோ நல்லா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த செம்படத்தில் மல்லிகைப்பூ வாசம் இருக்குமே, இதை எப்படி நம்ம திருப்பி யூஸ் பண்ணுறதுனா, நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் ஒரு 2 நாள் வச்சு எடுத்திங்கனாலே போதும். சுத்தமாக அந்த செம்படத்தில் மல்லிகைப்பூ வாசமே இருக்காது. அதுக்கப்புறமேட்டு நம்ம எப்பயும் போல் மித்த மல்லிகை ஜாமான்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் இப்படி தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீசன் டைமில் வாரத்துக்கு ஒரு 1/4 கிலோ வாங்கினேன் அப்படின்னா கட்டி இந்த மாதிரி வச்சுப்பேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொண்ணுங்க 2 பேத்துக்குமே லீவாக, அதனால் டிஃபன் காலையில் பூரி, சன்னா, அதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்குலாம் போட்டு குருமா வச்சுருந்தேன். இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு நான் லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ டிஃபன் சாப்பிட்டு முடித்தோடனே சாத்துக்குடி கொஞ்சம் இருந்துச்சு, ஐஸ் போடாமல் ஜூஸ் வந்து போட்டு கொடுத்தாச்சு. ஏன்னா கோல்டு கொஞ்சம் இருக்கிறதுனால. மத்தியானத்துக்கு அரிசி பருப்பு சாப்பாடு, வெண்டைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டு ஈவினிங் திருப்பியும் அந்த கோசாப்பழம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து கட் பண்ணி கொடுத்து சாப்பிட்டு 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து காலையில் துவைச்ச துணியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து மடித்து வச்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.